எடுத்துட்டு போறோம்? எதையுமே எடுத்துட்டு போங்க. ₹1 வச்சு கடமைப்பேட்டை ஏத்த போறாங்க ஒரு நாள். கார்த்திக் சூர்யா படத்தை சொன்னா போல என்னத்தை எடுத்துட்டு போறோம்? ஆனா இதை எடுத்துட்டு போறோம். ஸ்வர்க்கம் ரகம்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, அதே ஒரு அதிர்வெண். ஸ்வங்கிறது சேம். நாம் எல்லாரும் அதே ஃப்ரீக்வன்சியில இருக்கிறோம். இது ஒரு சங்கத்தை நம்ம பண்றோம். சுரேஷ் கண்ணன் போன்ற ஒரு தலைவரோட இருக்கணும், ஒரு மாற்றத்தை செய்யணும். நம்மளே நல்லவங்க நினைக்கணும். நல்லவன் நினைக்கிறதே கொஞ்ச நாள் தப்பாகிட்டாங்க. தமிழ்ல நல்லவன் சொல்லிட்டாங்களா வடிவேலு, நடிப்போம் சொல்றப்போ ஆயிடுச்சு. இப்ப நான் எழுந்து சொல்றேன், நல்லவங்களா இருப்போம், ஆனா மோதுவோம், பயப்படாம இருப்போம், ஏழையா இருப்போம், ஆனா கோழையா இருக்க மாட்டோம். இந்த நாஞ்சில் மண்ணோட வீரத்தை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 அட்வைஸோட நான் முடிச்சிருக்கேன். நாஞ்சில் மண், இந்த மண்ணை தான் நான் முதல் முறை நான் இங்க வரேன். இந்த நாஞ்சில் மண் ரொம்ப சிறப்பான மண். ஜெய்ஹிந்த் சார், சிங்கம் படத்தை ஜெய்ஹிந்த் சார் மீசியை வச்சுட்டு ஜெய்ஹிந்த் அடிச்சா 1.5 டன் சொல்றாரு சூர்யா. அந்த ஜெய்ஹிந்த் வந்ததே இந்த நாஞ்சில் மண்ல தான். இந்த நாஞ்சில் மண்ல ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளைங்கிறாரு, திருவேண்டத்துல இருந்து நாஞ்சில் நாட்டு வேளாளர். அவர் தான் ஜெய் ஹிந்துஸ்தான் கி என்கிற ஒரு சொற்றொடரை சின்னதாக்கி ஜெய்ஹிந்த் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 15-16 வயசு பையன். குட் மார்னிங் இந்த வெள்ளக்காரங்க சொல்லும்போது 1897 ஜெய்ஹிந்த் சொல்லுவோம். டான் அனுப்பாங்க, என்னடா ஜெய்ஹிந்த் சொல்ற, சே குட் மார்னிங் பேக் டு அஸ் கான்வென்ட்ல. இவன் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொன்னா திருப்பியும் ஜெய்ஹிந்த் சொல்லுவோம். கடைசியா போலீஸ்காரன் கான்ஸ்டபிள் கொண்டு அடி நடிச்சான். அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் யாரு? இவரோட அப்பனே தான். ஜெய்ஹிந்த் செண்பகராம் பிள்ளையோட அப்பா தான் அந்த கான்ஸ்டபிள். அந்த வீரம் வந்தது இங்க. புறநானூறு இருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால. புறநானூர்ல ஒரு சின்ன பாடல் இருக்கு. ஒரு லேடி எழுதியிருக்காங்க இன்னொரு லேடியை பத்தி. இந்த லேடி போய் செங்கடம், ஒரே ரத்தம் தோய்ந்த பேட்டில் ஃபீல்ட், போர்க்களத்துல போய் மண்ல ஒரு பெரிய வாளை வச்சு குத்தி பார்க்கலாம். எங்க பார்க்கணும் பிணங்கள், பிதாமகன்ல இருக்கிற மாதிரி சுடுகாடு பிணங்கள். அது போய் குத்தி பார்க்கறாங்க. யாரும் கேட்கறாங்க, என்ன நம்ம அப்படி பண்ற, நீ வயசானம்மா? இல்ல யாரோ சொன்னாங்க, என் பையன் வீரன் நினைச்சேன், சண்டே வருதுன்னு பார்த்து பயந்து ஓடிட்டான். அவன் ஓடும் போது பின்னால ஏறிடுச்சு அம்புன்னு நான் கேள்விப்பட்டேன். அவன் கோழையா பார்க்க வந்திருக்கேன். சரி, இந்த மக்கம்மா கேட்கறாங்க, சரி அவன் தான் செத்து போயிட்டாங்க, அவன் கோழையா இருந்தா கோழையா இல்ல நான் செக் பண்ண போறேன். ஒருவேளை அவன் கோழையா இருந்தா, அம்பு பின்னால பாய்ஞ்சிருந்தா, எந்த முறையில அவனுக்கு நான் பால் கொடுத்தேனோ அவமானத்தை என் முறையை நான் வெட்டிடுவேன் சொன்னா எங்க அம்மா. அந்த பாடல் பார்க்கணும் 5 லைன். ஒரு லைன்ல அந்த கிழவியை வர்ணிக்கிறார். எப்படின்னா, நரம்பு எழுந்து, நரம்பெல்லாம் வெயின்ஸ் எல்லாம் நிக்குதான் ஒல்லியானதுனால, நரம்பு எழுந்த உலர்ந்த மென்தோள் முளரி மருங்கின் முதியோள். முளரி மருங்கின்னா இந்த லோட்டஸ் தாமரையுடைய இலை போல இருக்குதான், அப்படியே குறுகி இருக்குதான். சொல்லுவாங்க தெரியுமா, இஸ்திரிக்காரனிடமும் சுருக்கம் இருக்கின்றது, பாவம் பசியால் அவன் வயிறில் ஒரு ஹைக்கூ இருக்கு. அது மாதிரி சுருங்கி இருக்கான் இந்த அம்மாவோட வயிறு. முதியோள். சிறுவன் படைக்கு அஞ்சினன் என்று பலர் கூற. நிறைய பேர் சொன்னாங்களா, உன் பையன் படையை பார்த்து அஞ்சு ஓடிட்டான் என்று கூற. மண்டமர்க்க உடைந்தனாயின் கிட்ட வரும் போருக்கு பார்த்து பயந்து உடைஞ்சிட்டான் என்றால் உண்ட முளையை அறுத்திடுவேன் யான். எந்த முளையில இருந்து அவன் பால் குடிச்சானோ, வீர முளை நான் நினைச்சேனோ, அந்த முளையை நான் அறுத்திடுவேன். தமிழ் பெண் பாருங்க, தமிழ் பெண் 2500 வருஷத்துக்கு முன்னால. இப்ப கற்பா மூச்சு மாறி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வீர தமிழர்களா இருக்கு. இந்த ரத்தம் எங்கேயோ போயிடுச்சு அந்த மரபு.